ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 7. முழு முதற் கடவுளின் திருமணக் கோலம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சதுர்முகனின் பத்திரிகளான சித்து புத்தி இருவரும் வளர்ந்து திருமண வயதை அடைந்தனர். தம் புத்திரிகள் இருவரையும் கர்ப்பக கடவுளான விநாயக பெருமானுக்கு மனம் முடித்து வைக்க பிரம்மதேவன் எண்ணம் கொண்டிருந்தார். அவர் உள்ளக்கரத்தை அறிந்த நாரதர் நேராக கைலாசம் சென்றார். அங்கே சபா மண்டபத்தின் முகப்பிலே நவரத்தனங்களால் இணைக்கப்பட்ட தங்க சிங்காசனத்திலே தேவகணங்கள் சூழ அமர்ந்திருந்த வேழமுகத்தோனை கண்டு அவர் அடிபணிந்து வணங்கி நின்றார். சர்வேசா, லோக சிருஷ்டிக்கு முன்னர் தங்களை தியானித்து தங்கள் கிருபா கடாட்சத்தால் உமது சக்திகளாகிய கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய இருவரது அனுகிரகத்தையும் பெற்ற பிரம்மதேவர் அவர்கள் இருவரையும் தமக்கு புத்திரிகளாக பிறக்க வேண்டும் என பிரார்த்தித்தார். அவர்களும் அவர் விருப்பத்துக்கிணங்கி சித்தி புத்தி என பிறந்தனர். தங்களுடைய அம்சமான அவ்விருவரையும் தங்களுக்கே மனம் செய்து வைக்க வேண்டும் என்று அவரும் விருப்பம் கொண்டிருக்கிறார். தேவியர் இருவரும் தங்களை வந்து அடையும் நன்னாளை சீக்கிரமே அருள்பாலிக்க வேண்டும். இவ்விதம் சொன்ன நாரதர் மேலும் அவ்விரு மங்கையரின் அழகு தோற்றத்தை விவரித்தார். யோக சரண்யா தங்களுக்கு தெரியாதது அல்ல. இருப்பினும் என்னால் இயன்ற அளவு அவர்களது எழில்மிகு வடிவினை விவரிக்கிறேன். செந்தாமரை மலரை போன்று சிவந்த பாதங்களும் பவளங்களை கோத்தார் போன்ற மெல்லிய விரல்களும் அதிகம் உயர்வில்லாத குதிக்கால்களும் வாழை மரத்தினை ஒத்த தொடைகளும் அம்புரா தூளியை போன்ற கணைக்கால்களும் மதம் பொழிகின்ற யானையின் பிடரியை போன்ற லட்சணமான நிதம்பமும் மிருதுவான ரோமங்கள் படர்ந்த ஆலிலை வயிறு தென்னங்குறும்பையைப் போல் சிறந்து பருத்து பூரித்த ஸ்தனங்களும் கொடியிடையும் பொலிவோடு விளங்கும் தோள்களும் நீண்ட சங்கு போன்ற கழுத்தும் மகர யாழினை போன்ற நீண்ட கைகளும் கொவ்வை கனி போன்ற கோலவாய் இதழும் முத்து பல்வரிசையும் எழில்மிகு நாசியும் கவர்ச்சியோடு பிரகாசிக்கின்ற மீன் விழிகளும் நீண்ட வில் புருவங்களும் முகிலை நினைவுறுத்தும் கூந்தலும் பௌர்ணமி சந்திரனை ஒத்த முகமண்டலத்தையும் உடைய கன்னியர் இருவரும் மாதர்களுக்கென விதிக்கப்பட்ட அங்க லட்சணங்களுக்கு சிறிதும் மாறுபடாது விளங்குகின்றனர். கணநாதா, தாங்கள் அக்கன்னியர் இருவரையும் விரைவில் கைப்பிடித்து நான்முகனின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். விநாயகரும் மகிழ்ச்சி அடைந்தவராய் நாரதனுக்கு தமது அங்கீகாரத்தை அளிக்க நாரதர் அவரிடம் விடை பெற்று பிரம்மதேவனிடம் வந்தார். வரும் வழியில் சித்தி புத்தியரை கண்டார். அவர்களிடம் கணநாதனின் பெருமைகளை எடுத்து கூறி விரைவில் அவர்களை மணக்க அவர் வந்து சேருவார் எனவும் தெரிவித்தார். பின்னர் நான்முகனை அடைந்து தாம் கைலாசம் சென்ற விநாயகரை சந்தித்த விவரங்களை சொல்லி விவாகத்துக்கு அவர் இசைந்ததையும் கூறினார். பெரும் மகிழ்ச்சி அடைந்து பார்வதியார் பாலகனின் திருமணத்துக்கு அவர் தம் பெற்றோர்களின் சம்மதம் பெற கைலாசம் சென்றான். பார்வதி சமேதமாய் அமர்ந்திருந்த மகேஸ்வரனை கண்டு வணங்கி, மகேஸ்வரா, தங்கள் திருக்குமாரர் விக்னராஜனுக்கு என் புத்திரிகள் இருவரையும் மனம் செய்து வைக்க ஆவலுள்ளாயிருக்கின்றேன். தேவரீரும் அன்னையாரும் எனது வேண்டுகோளை கருணையோடு ஏற்று என் விருப்பம் நிறைவேற ஆசி புரிய வேண்டும் என்றார். ஈசனம் அருகில் அமர்ந்திருந்த தேவியை நோக்கி தேவியும் அத்திருமணத்திற்கு இசைவதாக தெரிவித்தார். பெற்றோர் இருவரது சம்மதத்தையும் பெற்றதும் பிரம்மதேவன் கணேசரிடம் வந்து, சுவாமி, சகல புவன சிருஷ்டி காரணமாக தாங்கள் என்னை தோற்றுவித்தீர்கள். அச்சமயம் எனக்கிட்ட பணிகள் தடையில்லாது நடந்து வர இரு சக்திகளை அளித்தீர்கள். அவர்கள் இருவரும் எனக்கு புத்திரிகளாக பிறந்து வளர்ந்து நாதன் கைப்பிடிக்க காத்திருக்கின்றனர். தாங்கள் தயை கூர்ந்து இருவரையும் ஏற்று என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நான்முகா, உன் விருப்பம் நிறைவேறும் என்று விநாயகரும் வரம் அருள பிரம்மதேவன் பூரண மகிழ்ச்சி அடைந்து வைகுண்டம் சென்று நாராயணனிடம் தன் புத்திரிகளின் திருமணம் பற்றி தெரிவித்து பின்னர் தம் இருப்பிடம் திரும்பினார். முதற் கடவுள் மனக்கோலம் கொள்ளுகிறார் என்றால் சாமானிய விவகாரமா? சகல லோகங்களும் திமிலோகப்பட்டன. இந்திராதி தேவர்கள், திக்குபாலகர்கள், கிம்புரர், கிண்ணரர் ஆகியோர் அனைவரும் திருமண காரியங்களில் தங்களாலான ஒத்தாசை செய்ய ஓடோடி வந்தனர். தேவகணங்கள் திருமண அழைப்பிதழ்களை சகல லோகங்களும் கொண்டு சென்றனர். 30 முக்கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், சித்தர்கள், வித்யாதரர்கள் அனைவருக்கும் ஒருவர் பாக்கி இல்லாமல் திருமண ஓலை அணைக்கப்பட்டது. தேவதூதர்கள் ஒவ்வொருவரும் நேரடியாகவே சந்தித்து அழைப்பு
அளித்தனர். இவ்விதம் சகல லோகங்களிலும் விநாயகரின் திருமணத்திற்கான அழைப்பிதழ் விநியோகிக்கப்படுகையில் சத்தியலோகத்தில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. புறா ஏற்பாடுகள் தேவ சிற்பி விஸ்வகர்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கல்யாணத்துக்கென ஒரு நகரமே நிர்மாணிக்கப்பட்டது. மாளிகை, கோபுரம், நகர் முழுவதும் எழுப்பப்பட்டன. விருந்தினர்கள் தங்குவதற்கென்று அங்கங்கே சகல வசதிகளும் செய்யப்பட்டன. விசாலமான உப்பரிகளும் பளிங்கு கூடங்களும் மாளிகைகளில் அமைக்கப்பட்டன. அகன்ற வீதிகளின் இருபுறமும் வானை அளாவும் கட்டிடங்களும் அவற்றின் அழகிய வேலைப்பாடுகளும் பார்க்க பார்க்க பரவசம் உண்டாகச் செய்யக்கூடியதாக அமைந்திருந்தன. விருந்தினர்களின் சௌகரியத்துக்காக கனிமரங்கள் அமைந்த அடர்ந்த சோலைகளும் அவற்றிடையே பளிங்கு போன்ற தடாகங்களும் மனம் கமழும் புஷ்பச் செடிகளும் அமைக்கப்பட்டன. விசாலமான கல்யாண மண்டபத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் பிரமிக்க வைப்பதாயிருந்தன. திருமணப் பந்தலை சுற்றி நாற்புறமும் அநேக மேடைகள் எழுப்பப்பட்டன. அவற்றில் அமர்ந்தவாறு யாவரும் மணவிழாவினை நன்கு கண்டு களிக்கலாம். மும்மூர்த்திகள் மற்றும் சூரியர், சந்திரர் முதலான நவகிரகங்களுக்கும் இதர தேவதைகளுக்கும் அவரவர் அந்தஸ்துக்கேற்ப ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. நகரம் முழுவதும் பந்தல்கள் போடப்பட்டு தோரணங்கள் கட்டப்பட்டன. வாழை, கமுகு, தென்னை முதலிய பொருள்களை கொண்டு பந்தலின் முகப்புகள் அலங்கரிக்கப்பட்டன. தூண்களிலும் பந்தற்கால்களிலும் பதுமைகள் அலங்காரமாக காட்சியளித்தன. தூர பிரதேசங்களிலிருந்தெல்லாம் கல்யாண வைபவத்தை காண முன்னதாகவே வந்து கூடத் தொடங்கினர். கர்ப்பகத்தருவும் காமதேனுவும் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை அளித்து உபசரித்தனர். எங்கும் ஒரே ஆனந்தம் கரை புரண்டோடியது. தேவர்களுக்கு பகைவர்களாகிய அசுரர்களும் தங்கள் வேற்றுமைகளை மறந்து அவ்வைபோகத்தில் கலந்து கொண்டு மனம் களிப்புற்றனர். நகருக்கு வந்திருந்த விருந்தினர்களை களிப்பூட்ட நடன மாதர்கள் தயாராக இருந்தனர். ஒரு பக்கம் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தோட கேளிக்கைகள் நடந்தன. இன்னொரு பக்கம் முனிசிரேஷ்டர்கள் ஒன்று கூடி வேதங்களை பற்றி விவாதித்து வந்தனர். அங்கு கூடியிருந்த அனைவரும் பார்க்கும்போது அவர்கள் ஒவ்வொருவருக்குமே விவாகம் நடைபெறப் போகின்றனோ என அதிசயிக்கும்படி பட்டாடைகளை உடுத்தி ஆபரணாதிகளால் தங்களை அலங்கரித்து கொண்டிருந்தனர். பொழுது போகாத ஒரு சிலர் அந்நகரத்தின் அழகினை கண்டு களித்தவாறு சுற்றி வந்தனர். தெருக்கள் எங்கும் பெரிய பெரிய கோலங்கள் காட்சியளிக்கப்பட்டன. திருமண ஏற்பாடுகள் முடிந்ததும் நாரதர் கைலாசம் சென்று சிவபெருமானிடம் விவரம் தெரிவித்து புறப்படலாம் என வேண்டினார். மகேஸ்வரனும் மைந்தனை அழைத்து, குழந்தாய், பிரம்மதேவன் தன்னால் வளர்க்கப்பட்ட சித்தி புத்தி இருவரையும் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டான். நீ சீக்கிரத்தில் மணக்கோலத்துடன் புறப்படு என்றார். புனித நீராடி வந்த விநாயகருக்கு நந்திதேவர் பலவகையாக அலங்காரம் செய்வித்தார். இடையிலே பட்டாடையும், கைகளிலே பொன்னாபரணங்களும், மார்பிலே நவரத்ன மாலைகளும் அசைய, காதுகளில் மகர குண்டலங்கள் ஆட எழுந்தருளியுள்ள விநாயகரை கண்டோர் பிரமிக்கத்தக்கவாறு நந்திதேவர் அலங்காரம் செய்தார். துவாதச ஆதித்தர்களும், ஏகாதச ருத்திரர்களும், அஷ்டதிக்க பாலர்களும், இதர தேவார மூர்த்திகளும் விநாயகரோடு புறப்பட்டனர். பார்வதியும் பரமசிவமும் ரிஷபத்தில் ஏறி வர வேலவன் மயிலோடு வந்தார். பூதகணங்களும் இதர தேவகணங்களும் அவர்களோடு கூட்டமாக புறப்பட்டனர். வெங்கொற்ற கொடைகளும் பட்டுக்கொடிகளும் ஆகாயத்தை மறைத்தன. வழியெங்கும் தேவமாதர்கள் ஆலவற்றும் சுட்டினர். பார்வதி பரமேஸ்வரரும் மற்றும் தேவகணங்களோடு பூதகணங்களோடும் வருகின்ற விநாயகரை கண்டு பேருவகையற்றவர்களாய் விஷ்ணுவும் பிரம்மதேவனும் எதிர்கொண்டு சென்று வரவேற்று மலர்களால் அர்ச்சித்து வணங்கினார். பின்னர் அவரை விலாசமான வீதிகளின் வழியாக திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். மண்டபத்தின் வாயிலில் சரஸ்வதி கங்கா ஜலத்தை கொண்டு பெருமானின் பாதங்களை கழுவ பிரம்மதேவன் அவற்றை துடைத்து பணிவோடு வணங்கி எழுந்தார். இந்திராணி, அனுசூயை முதலியோர் சித்தி புத்தியர் இருவரையும் மங்கள நீராடச் செய்து பட்டாடை உடுத்தி தலைவாரி முடித்து ஆபரணங்களை அணிவித்து மனம் கமழும் பூமாலைகளை கழுத்தில் அணிவித்து தோழியர்கள் சூழ்ந்து வர அழைத்து வந்து திருமணப் பந்தலில் விட்டனர். தேவதுந்துபி முழங்கியது. வித்யாதரர்கள் இன்னிசை பாடினர். குறித்த முகூர்த்தத்தில் மலர் மாறி பொழிய ரிஷிகள் வேதகோஷம் செய்ய சரஸ்வதி தேவி கங்கா ஜலத்தால் நீர்வார்க்க பிரம்மதேவன் தமது இரு புத்திரர்களையும் விக்னராஜருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். இங்கும் ஒரே ஆரவாரம், மகிழ்ச்சி, கொந்தளிப்பு.
தேவர்கள் அடிபணிந்து வணங்கினர். ரிஷிகள் முனிபுத்திரர்கள் பெருமானை கைதூக்கித் தொழுதனர். இரு பக்கங்களிலும் தேவியரும் விக்னராஜர் அங்கு குழுமியிருந்தோருக்கு திவ்ய தரிசனம் தந்தார்.